Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள 157 அடி உயர ராஜகோபுரத்தில் ஏறிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆபத்தான முறையில் புகைப்படம் எடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. இக்கோவிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளதால் யாகசாலை பூஜையுடன் குடமுழுக்கு விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ராஜகோபுரத்தின் மேல் தளத்தில் கும்ப கலசங்களில் அருகே குழந்தைகளுடன் சென்ற பெண்கள் புகைப்படம் எடுத்த செயல் காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. ராணிப்பேட்டையில் வெளிப்படையான பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பதவி உயர்வுடன் இடமாறுதல் கலந்தாய்வை நடத்த வேண்டும், ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு மாணவர் நலன் கருதி கல்வியாண்டு இறுதி வரை பணி நீடிப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல மணக்குடி கிராமத்தில் உள்ள கிராம சேவை மைய கட்டடத்தில் 45க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளின் கட்டுமானங்களுக்கு தேவையான சிமெண்ட் மூட்டைகள் மற்றும் கட்டுமான பொருட்களை அதிகாரிகள் தேக்கி வைத்துள்ளனர். இதனால் தெருவில் புழுதி பறந்து மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருப்பதாகவும் கண்களில் சிமெண்ட் துகள்கள் பட்டு பார்வை பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டால் அலட்சியமாக பதிலளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அன்றாட வாழ்விற்கே பல போராட்டங்களை சந்திப்பதாக வேதனை தெரிவித்தனர்.